வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு PV Cheta Vlogs. உங்கள் எல்லாரையும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். லாஸ்ட் வீடியோ நிஞ்சா 300 வீடியோவில் வந்து ஆல்மோஸ்ட் 1 வீக் தான் ஆச்சு போஸ்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 7K வியூஸ் க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணிட்டு வரீங்க. அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நம்ம பண்ணுற வீடியோ வந்து ரெக்கக்னைஸ் ஆகுதுன்னு தெரியும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி சந்தோஷம். ஸோ அது கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அதே மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நிஞ்சா 650யோட ரிவ்யூ பற்றி போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதனால் உங்களுக்காக இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நிஞ்சா 650 2021 BS6 மாடல். உங்களில் நிறைய பேர் நிஞ்சா 400 எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னு கேட்டிருந்தீங்க. அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இப்போ வரைக்கும். ஏன்னா நிஞ்சா 400 லான்ச் பண்ணும்போது அதோட ஆன்ரோட் காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் 6 lakhs இருந்தது. அப்போது இந்த பர்டிகுலர் மாடலோட காஸ்ட் வந்து 7 lakhs தான். ஸோ 400க்கும் 650க்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 lakh தான். அப்போ எல்லாரோட சாய்ஸ் எப்படி இருந்ததுன்னா, எதுக்கு 400cc 6 lakhs கொடுத்து எடுக்கணும், வில் கோ ஃபார் 650ன்ற மாதிரி எல்லாருமே 650 எடுத்தாங்க. 400ஓட மூவ்மெண்ட் ரொம்ப டல் ஆகிடுச்சு. என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, எனக்கு கவாசாக்கியில் ரொம்ப பிடிச்ச மாடல் வந்து நிஞ்சா 400 தான். அது என்றைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த வண்டி அந்த செக்மெண்ட்லேயே தி பெஸ்ட் பைக். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது இம்போர்ட்டட் வெர்ஷன்றனால காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. லோக்கலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி திரும்ப இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 650cc அதனால தான் நிஞ்சா 400ஓட சேம் லுக்கில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ரண்ட் லுக் வந்து ஆல்மோஸ்ட் நிஞ்சா 400ஓட சேம் சுகோமி ஸ்டைலிங் தான். கொஞ்சம் நிஞ்சா 400ஓட வண்டி பல்காக இருக்கும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த டேங்க் இந்த பர்டிகுலர் செக்ஷன் வந்து கொஞ்சம் பல்காக கொடுத்துருப்பாங்க. இது ஏன்னா 400 650ன்னு ரெண்டாக கொடுக்காம ஒரே மாடலாக விடலான்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஆல்மோஸ்ட் இப்போ எல்லா 650 கேட்டகரிஸும் சிங்கிள் கலர் தான். எந்த மாடல்லையுமே உங்களுக்கு டியூவல் கலர் கிடையாது. இது லான்ச் ஆனப்போ உங்களுக்கு ஹனிகாம் எடிஷனில் வந்து லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் மேட் ஃபினிஷில் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த மேட் ஃபினிஷ் வந்து அவ்வளோவா மூவ் ஆகலை. சென்னையில் ஜஸ்ட் ஒரே ஒரு பைக் தான் சேல் ஆச்சு. ஸோ அதனால் அந்த கலரும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ZX10R, நிஞ்சா 650 அண்ட் நிஞ்சா 300 இதுக்கு மூணுத்துக்கும் சேம் இந்த பர்டிகுலர் பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க KRT எடிஷனில். ஸோ ஃப்ரண்ட் லுக் ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் பொறுத்த வரைக்கும் இதுதான். இப்போ நம்ம வண்டியோட இன்ஜின் ஸ்பெக் பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ இந்த நிஞ்சா 650ல் கொடுத்துருக்குது 649cc லிக்விட் கூல் 4-stroke parallel twin engine. இந்த பர்டிகுலர் மாடல் லான்ச் ஆனதுலேருந்து parallel twin engine தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பர்டிகுலர் ரேட்டுக்கு இந்தியாவில் இது ஏன் இன்னும் சர்வைவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, டெஃபினெட்லி ஒரு பவர் டு வெயிட் ரேஷியோ கேட்டகரியில் பார்க்கும்போது இந்த வண்டி வந்து நல்ல மைலேஜும் தரும். அட் த சேம் டைம் இந்தியன் ரோட்ஸ்க்கு தேவையான நல்ல ஹார்ஸ் பவரும் வண்டி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் இந்த மாடல் வந்து இன்னும் எனக்கு தெரிஞ்சு 8 lakhsக்கு ஒரு 650 பைக் ஆன் ரோட் அப்படின்னு கேள்விப்படும்போது எல்லாருமே யோசிப்பாங்க, அதுக்கு நம்ம 4 cylinder போகலாம் அப்படின்ட்டு. பட் எல்லாரும் அந்த மாதிரி கேட்டகரியில் வரமாட்டாங்க. சில பேருக்கு வந்து ஃபியூல் கன்சம்ஷன் நிறைய வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏற்ற ஒரு பர்டிகுலர் பைக் தான் நிஞ்சா 650. இது வந்து ஸ்போர்ட்ஸ் டூரிங் கேட்டகரி. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நிஞ்சா 300, நிஞ்சா 650 அண்ட் நிஞ்சா 1000 வந்து ஸ்போர்ட்ஸ் டூரிங் கேட்டகரியில் வரும். ஸோ இதுவுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரிங் மாடல் தான். ஃபேரிங்கோடு இருக்குன்றனால ஸ்போர்ட்ஸ் நினைக்காதீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு அப்ரைட் ஹேண்டில் பார்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இதோட பவர்னு நம்ம பார்க்கும்போது மேக்ஸிமம் பவர் வந்து 68 horsepower at 8000 RPM. அண்ட் தென் டார்க் பார்த்திங்கன்னா 64 Nm ஆஃப் டார்க் அட் 6700 RPM. ஸோ BHP வைஸ் இந்த கேட்டகரியில் மற்ற வண்டி எடுக்கும்போது க்ளோஸ் டு 80 அந்த மாதிரி ஹார்ஸ் பவர் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வண்டி வந்து 68 ஹார்ஸ் பவர் தான் கொடுத்துருக்காங்க. பட் 68 நினைக்காதீங்க, ரியலி ஆன் ரோடில் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது நல்ல பவர் ஃபீல் பண்ணலாம் டில் 150. அதுக்கு மேலே நிஞ்சா 300 இதுவும் ஆல்மோஸ்ட் சேம் தான், பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. கம்பெனி கிளைம் பண்ணுற டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 210 km/h. நிஞ்சா 300 பார்த்திங்கன்னா 190 வரைக்கும் போகும். ஸோ அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது பர்ஃபார்மன்ஸ் வைஸ். லாஸ்ட்டில் இது கொஞ்சம் ஃபார்வர்ட் போகும் நிஞ்சா 300 கம்பேர் பண்ணும்போது. பட் இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் அண்ட் இன்ஜினோட சவுண்டு எல்லாமே வந்து நிஞ்சா 300 விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வின் சிலிண்டர் தான், அதுக்கேற்ற சவுண்ட் தான் இருக்கும். 4 cylinder சவுண்ட் கண்டிப்பாக இருக்காது. பட் இதோட சவுண்ட் அதை நிஞ்சா 300 விட இன்னும் கொஞ்சம் லவுடாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போது நெக்ஸ்ட்டு நிஞ்சா 650யோட சேஸ் செட்டப் பற்றி பார்ப்போம். இதில் கொடுத்துருக்குது ட்ரெலிஸ் ஃப்ரேம், ஹை டென்சைல் ஸ்டீல். இந்த பர்டிகுலர் ஃப்ரேம் தான் Z650 யூஸ் பண்ணியிருக்காங்க. நிஞ்சா 650 இது ரெண்டுத்துக்குமே சேம் சேஸஸ் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வண்டியோட ஓவரால் டைமென்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா லென்த் வந்து 2115 mm வரும். அண்ட் தென் வித் பார்த்திங்கன்னா 740 mm வரும். அண்ட் வண்டியோட ஓவரால் ஹைட் பார்த்திங்கன்னா 1145 mm வரும். ஸோ இதுதான் டைமென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் மெயின் ஹைலைட் வந்து சீட் ஹைட். இந்த பர்டிகுலர் சீட் ஹைட் வந்து எல்லா லோ ரைடர்ஸ்க்கு ஆப்டான ஒரு சீட்.
ஹைட் தான் கொடுத்துருக்காங்க. 790 இந்த 790 வந்து ஆல்மோஸ்ட் நிஞ்சா 300 அதே சேம் இது தான். பட் நிஞ்சா 300 விட இந்த பர்டிகுலர் ஹேண்டில் பார் வந்து இன்னும் கொஞ்சம் ரைஸ்ட், ஆல்ரெடி ரைஸில் தான் இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் ரைசஸ் போட்டு இன்னும் ரைஸ் பண்ணலாம். ஸோ லோ சீட் ஹை ஹேண்டில் பார்ன்போ நீங்கள் ரொம்ப லீன் பண்ணி இருக்க தேவையில்லை. ஆல்மோஸ்ட் அப்ரைட் போஸ்டர் தான் இருக்கும். 300 விட எனக்கு கேட்டால் இது வந்து இன்னும் ரொம்ப அப்ரைட்டான ஒரு போஸ்டர் தான். ஸோ சீட் ஹைட் பொறுத்த வரைக்கும் இது தான். அண்ட் தென் இதோட மேஜர் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் தாங்க. இதோட மெயின் மைனஸே கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான், விச் இஸ் 130 லோவஸ்ட் இன் கவாசாக்கி. இந்த மாடல் மட்டும்தான் 130 இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே 135, 140 அண்ட் அபோவ் தான் இருக்குது. இதுக்கு மட்டும் 130. பட் இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸாஸ்ட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இவ்வளோ ஸ்டோரேஜ் உங்களுக்கு எடுத்துக்குது. அந்த எக்ஸாஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸாஸ்ட் போட்டிங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 5 to 10 இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு தான் அதுவுமே இருக்கும், தவிர நல்லா கம்ஃபர்ட் இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஸ்பீட் பிரேக்கர் படாமல் இருக்குன்னா சொல்லவே முடியாது. எப்போவுமே ஸ்பீட் பிரேக்கரில் போகும்போது இந்த மாதிரி ஹை அண்ட் வெஹிக்கிள்ஸில் வந்து நீங்கள் வேகமாக ஏற்றாமல் ஸ்பீட் பிரேக்கர் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு எந்திரிச்சு நின்று க்ராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, வண்டிக்கும் நல்லது. ஸோ டைமென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது தான். அண்ட் ஓவரால் வண்டியோட டோட்டல் வெயிட் என்னென்னு, கர்ப் மாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 186 kg. இது தான் ஹைலைட்டே. பவர் டு வெயிட் ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட் இந்த செக்மெண்ட். இன்னும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது சர்வைவ் ஆகிட்ருக்க ஒரே ரீசன் இது கொடுக்குற மைலேஜ் தாங்க. இந்த மாடல் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நான் ரைட் பண்ணதில் எனக்கு சிட்டியில் வந்து அரௌண்ட் 20 to 22 அந்த ரேஞ்சிலையும், ஹைவேஸில் 28 வரைக்கும் கிடச்சிது. ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து 30 கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்ப நீங்கள் பொறுமையாக ஓட்டினா மட்டும்தான் 30 கிடைக்கும். ஸோ பொறுமையாக ஓட்டுற கேட்டகரி கண்டிப்பாக கிடையாது இது. பட் நீங்கள் ஒரு எனிவேர் பிட்வீன் 100 to 130 க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இது வந்து உங்களுக்கு 25 வரைக்கும் மைலேஜ் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வண்டியோட ஃப்ரண்ட் லுக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் டிசைன் ஆல்மோஸ்ட் நிஞ்சா 400 அண்ட் ZX XR இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற சேம் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியாது ஃப்ரம் ஃப்ரண்ட்லேருந்து. அண்ட் லைட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி LED லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. டே டைம் ரன்னிங் லைட்ஸ் அண்ட் லைட்ஸ் வந்து LEDயில் தான் கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல ஒரு பிரைட் லைட் தான் டே டைம்லேயே. அண்ட் நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இதுதான் லோ பீம். ஸோ லோ பீம் வந்து 2 கார்னரில் கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்திங்கன்னா ஹை பீம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வியூ பார்த்திங்கன்னா ZX XR மாதிரியே இருக்கும், நமக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல LED லைட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் இந்த பர்டிகுலர் மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் விண்ட்ஸ்க்ரீன் தாங்க. இந்த விண்ட்ஸ்க்ரீனை வந்து எனக்கு தெரிஞ்சு இதோட கட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இது வந்து இங்கேயும் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறது டிசைன் வைஸ் பார்க்கும்போது எப்படின்னு தெரியல. பட் இந்த வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணும்போது இதுக்கு உள்ளே நீங்கள் தண்ணி போச்சு அப்படின்னா இந்த இடம் எல்லாம் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகிடுது. அது காஞ்சதுக்கப்புறம் அந்த ஒயிட் ஸ்பாட்ஸ் மாதிரி வருது. ஸோ அது வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை துடைக்கிறதுக்கு ஆப்ஷனே கிடையாது, நீங்கள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி தான் க்ளீன் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் கவாசாக்கி கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணியிருக்கலாம். இது ஃபுல்லாகவுமே க்ரீன் செக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கலாம். இது வரைக்கும் விண்ட்ஸ்க்ரீன் இருக்க மாதிரி. இது ஒன்று தான் எனக்கு இந்த பர்டிகுலர் மாடலில் பிடிக்காதது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நிஞ்சா 650 கொடுத்துருக்க சஸ்பென்ஷன் பற்றி பார்க்கலாம். இதில் கொடுத்துருக்குது 41 டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபோக் ப்ரொடெக்டர்ஸோடு கொடுத்துருக்காங்க. பட் இது நிஞ்சா 300 நல்ல சாலிடாக இருக்குது. போத் ஃபோர்க்கும் சரி ப்ரொடெக்டர்ஸும் சரி எல்லா மெட்டீரியலுமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. சின்ஸ் இட்ஸ் ஃப்ரம் தாய்லாண்ட், இந்தியன் மேனுஃபேக்சரிங்கோட நல்ல குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். டச் அண்ட் ஃபீல்லே தெரியும் உங்களுக்கு. அண்ட் இதோட ட்ராவல் லென்த் பார்த்திங்கன்னா 125 ஸோ இந்தியன் ரோட்ஸ்க்கு இது வந்து யூஸ் பண்ணுற எல்லாருமே சொல்கிறது என்னென்னா நல்லா தான் இருக்குது, எந்த குறையும் இல்லை, அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் தேவைப்படுன்ற அவசியமும் இல்லை, இதுவே நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் 41 டெலஸ்கோபிக். அப்படியே ரியர் செக்ஷன் வந்திங்கன்னா ரியரில் வந்து ஹாரிசான்டல் பேக் லிங்க் வித் ப்ரீடோட் அட்ஜஸ்டபிலிட்டி அப் டு 130 கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக வந்து மற்ற மாடல்ஸில் வந்து நீங்கள் வெர்டிக்கலாக தான் பார்க்க முடியும். பட் கவாசாக்கியில் சில மாடல்ஸில் வந்து ஹாரிசான்டலாக கொடுத்துருப்பாங்க. ஜென்ரலாக இந்த சஸ்பென்ஷன் வந்து ஹாரிசான்டலாக வந்து உங்களுக்கு ஸ்விங்காமில் கனெக்ட் ஆகும். இப்போ இந்த பர்டிகுலர் மாடலில் கொடுத்துருக்க ஸ்விங்காம் டிசைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்வாக வந்து இப்படி வரும். இந்த டைப் வந்து கல்விங்ஸ் ஸ்விங்காம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜென்ரலாக நீங்கள் கவாசாக்கி அண்ட் ட்ரைம்ப் மாடல்ஸ்லலாம் ஸ்ட்ரீட் ட்ரிப்பிள் அண்ட் RS அதிலெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் ஒரு ஸ்விங்காம் தான் இருக்கும். இதுக்கு பேர் வந்து கல்விங் ஸ்விங்காம்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் டிசைன் வந்து கேனட்ஸ்ன்னு சொல்கிற பறவைங்ககிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ண ஒரு பர்டிகுலர் ஸ்விங்காம் தான். இது வந்து பேசிக்காக காஸ்ட் எஃபெக்டிவும் கூட. ப்ளஸ் இதோட சஸ்பென்ஷன் வந்து நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். வெர்டிகலாக சஸ்பென்ஷன் இருக்கும்போது
உங்களோட சீட்டே பள்ளத்தில் போடும்போது அட்ஜஸ்ட் ஆகும். உங்களோட ஸ்டே வந்து ஸ்விங் ஆர்ம் வந்து சஸ்பென்ஷன் ஃபீல் ஆகாது. பட் ஹாரிசான்டலாக இருக்கும்போது யூ கேன் ஃபீல் பைக் ஓட்டும்போது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். சீட்டு வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் உங்களுக்கு பள்ளத்தில் வந்து அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த பர்டிகுலர் ஸ்விங் ஆர்ம். எனக்கு ஸ்ட்ரீட் ட்ரிப்பில் ரொம்ப பிடிச்சதே இந்த பர்டிகுலர் ஸ்விங் ஆர்ம் தான். அது இங்கே பிரேக் அடிக்கும்போதும் நீங்கள் ஒரு பம்பி ரோட்ஸில் போகும்போது நல்லாவே ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மாடலையும் இது தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் Z650லையும் சேம் இதே பர்டிகுலர் ஸ்விங் ஆர்ம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்விங் ஆர்ம் பற்றி உங்களுக்கு புதுசாக இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாடலோட இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் ஹாலஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஹெட்லாம்ப்ஸ் மட்டும்தான் எல்இடி அண்ட் டெயில் லைட் மட்டும் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. போத் டெயில் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா Ninja 300க்கு வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பார்க்கிங் லைட்ஸ் ஸ்விட்ச் வேணும்னா போடலான்னு. பட் இதுக்கு பை டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து பார்க்கிங் இண்டிகேட்டர்ஸ் வரும். ஸோ ரியர் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சேம் அதுலேயும் ஹாலஜன் பல்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சாலிடான ஒரு இண்டிகேட்டர்ஸ் தான். வாசக்கில் எல்லா இண்டிகேட்டர்ஸும் நல்ல செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ரிஜிடாக தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அண்ட் ரியர் டெயில் லேம்ப் பார்த்திங்கன்னா எல்இடி லைட்ஸ். இது வந்து நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது Z டைப்பில் வரும். நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி Z டைப்பில் வரும். ஸோ இதுதான் நமக்கு டெயில் லைட் பற்றின செட்டப். அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் வண்டியோட பிரேக்கிங் சிஸ்டம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டியூவல் செமி ஃப்ளோட்டிங் பெட்ரோல் டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. எல்லா 650 அண்ட் அபவ் மாடல்ஸில் வந்து ஃப்ரண்ட் வந்து டியூவல் டிஸ்கில் தான் கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா தெரியும் 300mm பெட்ரோல் டிஸ்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பிரேக் கேலிப்பர்ஸ் பார்த்திங்கன்னா டியூவல் பிஸ்டன் நிசின் கேலிப்பர்ஸ். ஸோ நிசின் பிரேக்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் இன் திஸ் செக்மெண்ட். இதில் வந்து எனக்கு பேக் பிரேக்கை விட ஃப்ரண்ட் பிரேக்கே போதுன்ற அளவுக்கு தான் ஃபீல் ஆச்சு ரைட் பண்ணும்போது. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் பிரேக்கிங் ப்ரெசன்ஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம் நிசின் பிரேக்ஸில். சின்ஸ் டியூவல் கேலிப்பர்ஸ்ன்றனால உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டாப்பிங் பவர் கிடைக்கும் ஃப்ரண்ட் டிஸ்க்லே. பேக் வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு தான், பட் ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கான்ஃபிடென்ஸ் தரும். நீங்கள் என்ன ஸ்பீடில் போகும்போது பிரேக் அடித்தாலும் அடித்த இடத்துல நிற்கும். ஸோ அந்த வகையில் Ninja 650ல் சொதப்பாமல் நல்ல பிரேக்கிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் 220mm பெட்ரோல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க வித் சிங்கிள் பிஸ்டன் நிசின் கேலிப்பர்ஸ். இப்போது இந்த பர்டிகுலர் நான் சொன்னேன் பேக் வந்து உங்களுக்கு பிரேக் அவ்வளோவா தேவைப்படாது, ஃப்ரண்ட் பிரேக்கே நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. பட் ஸ்டில் இது வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி தான். எப்போவுமே பிரேக் அப்ளை பண்ணும்போது 2 பிரேக்கும் அட் அ டைம் அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பிரேக் மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் டயர் மட்டும் ஸ்கிட் ஆகும். ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் 2 பிரேக்குமே அப்ளை பண்ணால் தான் வண்டி வந்து எந்த ஸ்லிப்பும் ஆகாமல் ஸ்டெடியாக போய் நிற்கும். ஸோ அப்படியே கமிங் பேக் டு பிரேக்ஸ், இதோட ஆயில் ரிசர்வாயர் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பர்டிகுலர் சேஃப் கம்பார்ட்மெண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போது இது வந்து உங்களுக்கு ஆயில் லெவல் தெரியணுன்னா இங்கே ஒரு குட்டி ஸ்பேஸ் இதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயிலோட இதுவும் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அதோட இமேஜ் எப்படி இருக்குன்றது வந்து நான் மேலே உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து கூலண்ட் ஆயில் கொடுத்துருக்கு அண்ட் அதை மென்ஷனும் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் லோ. ஸோ இன்பிட்வீன் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் இருக்குது கூலண்ட் ஆயில். இதோட லெவல் கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குன்னா நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணலாம். Ninja 300ல் வந்து ஃப்ரண்ட்டில் ஃபேரிங்குள்ளே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒரு சேஃபான ஒரு இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. ரிமூவ் பண்ணோன்னா இந்த ரெண்டுமே நீங்கள் அலைன் கீ வச்சு ரிமூவ் பண்ணிங்கன்னா யூ கேன் ஆக்சஸ் திஸ். அண்ட் இன்கேஸ் வண்டி கீழே சாஞ்சி விழுந்துருச்சு அப்படின்னா கூலண்ட் ஆயில் வந்து லீக் ஆகும். ஸோ அது எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே ஒரு சேஃபான பொசிஷனில் இங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒரு டியூப். இந்த பர்டிகுலர் டியூப்பில் தான் உங்களுக்கு வந்து கூலண்ட் ஆயில் வந்து லீக் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க்கில் இன்கேஸ் ஆஃப் ரெயின் ஆர் ஃபியூலே நீங்கள் இது வரைக்கும் ஃபில் பண்ணி அது ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஹோல் வழியாக எக்ஸ்ட்ரா ஃபியூவல் ஆர் வாட்டர் ஏதாவது இந்த இடத்துல தேங்கி நிற்குதுன்னா அது வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கேபிள் தெரியும். இந்த கேபிள் வழியாக நமக்கு வெளியில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நீட்டாக கிளாம்ப் வச்சு டீசெண்டான ஒரு டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு இருக்கிறதே தெரியாது, ஒளிஞ்சு இருக்கிற மாதிரி உள்ளே இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா ஆயில், இன் கேஸ் ஆஃப் எனி ஆயில் லீக்கேஜ் இன்ஜினில் இருந்து வருது அப்படின்னா அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் டியூப்பில் வந்து உங்களுக்கு இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். அது ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் ஜென்ரலி வராது. இன்கேஸ் ஆஃப் வண்டி கீழே விழுந்துருச்சு சாஞ்சிருச்சு அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஆகும். அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும் இதில் வந்து ஸ்டோர் ஆகும். அதை வந்து நீங்கள் இந்த கிளாம்ப் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு இதை எடுத்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி இதே மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் இடத்துல அழகாக ஃபிட் பண்ணிடலாம். அண்ட் இதோட சைட் ஃபேரிங் வெண்ட் பார்த்திங்கன்னா
நம்ம ரேடியேட்டர் ஃபேன்லேருந்து வர ஹீட்ஸ் வெளியில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்காக கொடுத்துருக்க கம்பார்ட்மெண்ட் தான் இது. பட் இந்த இடத்துல உங்களுக்கு ஃபீல் ஆகுது மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர் ஏரியாவில் சிக்னலில் நிற்கும்போது மட்டும் உங்களுக்கு லைட்டாக ஹீட் ஃபீல் பண்ணலாம். நீங்கள் டைரெக்டாக கால் அடிக்காது, அந்த அனல் வந்து கொஞ்சோண்டு உங்களுக்கு படும். அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் நிஞ்சா 300 வந்து கவர் ஆகிருக்கும். உள்ளேருந்து Z டைப்பில் ஃப்ரேம் ஸ்லைடர் வரும். இது வந்து டேரெக்டாகவே நம்மளுக்கு ஓப்பனாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் வந்துடும். அண்ட் நிஞ்சா 300 வந்து நான் உங்களுக்கு ஐட்லிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி சொல்லியிருந்தேன். டேங்க்கு கீழே கொடுத்துருந்தாங்க. நிஞ்சா 650க்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஓப்பனாகவே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு லோவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹை பண்ணலாம், அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கம்மி பண்ணலாம். ஸோ இது வந்து வெரி ஈஸி ஆக்சசிபிளாக கொடுத்துருக்காங்க. போத் நிஞ்சா 300 அண்ட் நிஞ்சா 650 வந்து இந்த பர்டிகுலர் ஐட்லிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த பர்டிகுலர் டைப்பில் வர்சஸ் 650 அண்ட் Z650 வேறு டைப்பில் இருக்கும். அது நான் வந்து அடுத்து வர வீடியோஸில் காட்டுறேன். இது உங்களுக்கு புதுசாக இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிஞ்சா 650யோட ட்ரான்ஸ்மிஷன் பற்றி பார்ப்போம். இதில் கொடுத்துருக்கிறது 6 ஸ்பீட் ரிட்டன், 1 டவுன் அண்ட் 5 அப். எல்லா கவாசாக்கி மாடல்லையுமே பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் ட்ரான்ஸ்மிஷன் தான். சேம் 1 டவுன் அண்ட் 5 அப் கியர் ரேஷியோவில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே கொஞ்சம் பேக்கில் வந்தீங்கன்னா பெருசாக ஒரு சாரி கார்டு. யார் 650cc அண்ட் 1000ccலலாம் வந்து சாரீ கட்டி சிங்கிள் சைடில் உட்காந்துட்டு போகிறாங்கன்ற நினைப்பில் இதை கொடுத்துருக்காங்கன்னு தெரில. இந்த வண்டி வாங்குற யாருமே லேடிஸை கூட்டு போகிறது கிடையாது. அப்படியே கூட்டு போனாலும் டபுள் சைடில் தான் இருக்க போகிறாங்க. சாரீ கட்டி யாருமே ஏற போகிறதில்ல. அப்புறம் எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு சாரீ கார்டு கொடுக்குறாங்கன்னு சத்தியமாக தெரியல. இது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இதை நீங்கள் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கண்டிப்பாக மேண்டட்ரி. அதுக்கப்புறம் வேணான்னு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் லேடிஸை யாரும் கூட்டிகிட்டு போகல அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. கிராப் ரைல்ஸ் பற்றி பார்ப்போம். நிஞ்சா 300க்கு இல்லாமல் இது வந்து பர்டிகுலர் டிசைன் பார்த்திங்கன்னா தாய்லாண்டில் கொடுத்துருக்க அந்த டிசைன் தான். நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கிராப் ரைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் வண்டி நீங்கள் மூவ் பண்ணோம் இல்லை பின்னாடி இருக்கவங்க வந்து சப்போர்ட் பிடிக்கணும்னா ஒரு நல்ல பர்டிகுலர் இது தான். இதுவுமே கூட ரிமூவ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 2 கிளாம்ப் தான். இது ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாரீ கார்டு தனியாக வரும். அதுக்கப்புறம் இது வேணான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிங்கன்னா லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். பட் இது வந்து என்ன தெரிஞ்சு சேஃப்டிக்கு இருக்கலாம். ஏன்னா வண்டி தெரியாமல் இன்கேஸ் பார்க்கிங்கில் இருக்கும்போது கீழே விழுந்தால் கூட டெயில் பீஸ் எதுவும் அடிப்படாமல் இது ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ கிராப் ரயிலில் மட்டும் ரிமூவ் பண்ணாதீங்க. இதை வேணும்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிஞ்சா 650யோட சீட்டு பற்றி. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்கான நிறைய ஃபோம் இருக்க ஒரு சீட் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல டூரிங் ஃபோக்கஸ்டுன்றனால நல்ல சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஏர் சீட் எதுவுமே வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேக் சப்போர்ட் இருக்கிற மாதிரி ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட் இருக்குமான்னு தெரியல. பட் நிஞ்சா 300 கம்பேர் பண்ணும்போது இதில் ஒரு நல்ல கம்ஃபர்ட் இருக்குது. நீங்கள் டச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும். அண்ட் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு போகலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்காது உட்காரத்துக்கு. அண்ட் சீட்டுக்கு அடியில் பார்க்கும்போது நிஞ்சா 300 மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஹாலோ ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் எதாவது வைக்கிறீங்கன்னா இங்கே வச்சுக்கலாம். அண்ட் நிஞ்சா 300ல் இந்த சீட் ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அலைன் கீ வச்சு தான் ரிமூவ் பண்ண முடியும். இதில் வந்து நீங்கள் ஈஸியாக இந்த பர்டிகுலர் லாக்லேருந்து இதை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா சீட் ரிமூவ் ஆகிடும். உள்ளே பார்த்தீங்கன்னா பேட்ரி, உங்களோட ஃபியூஸ் பாக்ஸ் அண்ட் இதோட டூல் கிட்டும் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிஞ்சா 650யோட ஹேண்டில் பார் டீட்டெயில்ஸ். இப்போது இதில் கொடுத்துருக்கிறது வந்து ஸ்போர்ட்ஸ் டூரிங் கேட்டகரிக்கு ஏற்ற ஒரு கிளிப்பான்ஸ் தான். நிஞ்சா 300ல் வந்து கொஞ்சம் லீனிங்காக இருக்கும். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் ரைசர்ஸ் போட்டு இன்னும் கூட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா ஒரு பிரேக்கே எடுக்காமல் லாங் ட்ராவல் கண்டினியூஸாக நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி இது நல்ல கம்ஃபர்டபுள் பொசிஷனில் தான் இருக்குது. வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம லிவர்ஸ்க்கு வருவோம். இதில் வந்து அலுமினியம் லிவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள், போத் கிளச் அண்ட் பிரேக் வந்து அட்ஜஸ்டபிள் தான். அண்ட் ஸ்விட்சஸ் பார்த்திங்கன்னா ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஹார்ன். அண்ட் இது வந்து நான் சொன்ன ஹசார்ட் லைட். இது வந்து 300ல் கிடையாது, பட் 650 அண்ட் அபவ் மாடல்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா இக்னிஷன் ஸ்விட்ச் ஆஃப் அண்ட் செல்ஃப் ஸ்விட்ச். ஸோ இதுதான் பேசிக்காக 300ல் இருக்க அதே சேம் செட்டப் தான், எந்த சேஞ்சும் கிடையாது. அண்ட் இந்த சைடு லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா சார்ஜிங் போர்ட்டுக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்லாட் வந்து க்ளோஸில் தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் வேணும் அப்படின்னா டிசி அவுட்புட் 20 ஆம்ஸ்க்கு வந்து நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ரேம் மவுண்ட்லேயே வந்து கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபோன் ஸ்டாண்ட்லேயே வந்து இப்போ சார்ஜிங் ஃபெசிலிட்டி வந்துடுச்சு. ஸோ நீங்கள் வேணும்னா அதிலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்பீடோமீட்டர் பற்றி பார்க்கலாம். இப்போது இதில் கொடுத்துருக்க ஸ்பீடோமீட்டர் வந்து Z900 நிஞ்சா 1000ல் கொடுத்துருக்க சேம் 4.5 இன்ச் TFT டேஷ் தான். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நியூட்ரல் இண்டிகேட்டர், RPM இண்டிகேட்டர், டைம் அண்ட் என்ன கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறதுன்றது இங்கே மென்ஷன் ஆகிருக்கு. இன்ஜினோட டெம்பரேச்சர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஆவரேஜ் கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர்
இந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் வரும் உங்களுக்கு. ஆவரேஜ் கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் அண்ட் இருக்கிற ஃபியூலுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகுன்ற ரேஞ்ச் இருக்குது. ஆவரேஜ் ஸ்பீட் நீங்கள் என்ன ஸ்பீட் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்கன்றது இங்கே மென்ஷன் ஆகும். அண்ட் டோட்டல் டைம் அண்ட் பேட்டரி வோல்டேஜ் இந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் தான் இங்கே உங்களுக்கு வரும். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஓடோமீட்டர் வந்து இங்கே வரும். அண்ட் ட்ரிப் ஏ அண்ட் ட்ரிப் பி வந்து இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து இந்த பர்டிகுலர் மாடல் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குன்றனால இன்கேஸ் ஆஃப் கால் வந்து இங்கே உங்களுக்கு ஒரு கால் சிம்பிள் வரும். அண்ட் மெசேஜ் வந்ததுன்னா மெசேஜ் சிம்பிள் வரும். அண்ட் ப்ளூடூத் பேர் ஆகிட்டு இருக்கப்போ ப்ளூடூத்தோட சிம்பிள் உங்களுக்கு இங்கே வரும். அண்ட் தென் ஃபியூல் கேஜும் இங்கே இருக்குது. ரிசர்வ் பார்த்திங்கன்னா அப் டு 4 லிட்டர்ஸ் வரைக்கும் வரும். ஸோ இது பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா 4 லிட்டர்ஸ் ஃபியூல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் பயப்படாமல் அடுத்த ஃபியூல் பங்க் போகிற வரைக்கும் நீங்கள் ரைட் பண்ணலாம். சாலிடாக ஒரு அட்லீஸ்ட் 100 கிலோமீட்டர்ஸாவது எனக்கு தெரிஞ்சு வரும். அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன் கேஸ் ஆஃப் சர்வீஸ் இண்டிகேஷன் வந்து இங்கே உங்களுக்கு சர்வீஸ்னு வரும். அண்ட் இந்த பர்டிகுலர் கார்னர்லையும் பார்த்திங்கன்னா ஸ்பேனர் சிம்பிள் வரும். அது வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து வண்டியோட சர்வீஸ் டைமிங்ஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். மறக்காமல் சர்வீஸ் சென்டருக்கு போய் சர்வீஸ் பண்ணிடுங்க. அண்ட் இதுக்கு மேலே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிஞ்சா 300 ஈகோ மோட்னு இருந்தது. அதே பர்டிகுலர் மோட் எல்லா மாடல்ஸ்லையுமே இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ECOன்னு மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அது வரும்போது நீங்கள் எக்கனாமி கண்டிஷனில் ரைட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து மைலேஜ் நல்லா வரும்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபியூல் டேங்க் தாங்க. இப்போது இதில் கொடுத்துருக்கிறது வந்து 15 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு டேங்க் தான். இதோட ஷேப் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபினிஷ் இருக்குது ஒரு ஷேப். இந்த பர்டிகுலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெண்ட் ஆகிட்டு வரும். இது வந்து ஜென்ரலி நீங்கள் டக்கின் பண்ணி ரைட் பண்ணுறீங்க அப்படின்போ உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக இந்த இடம் பம்பியாக இருந்ததுன்னா நமக்கு வயிறு இடிக்கும். ஸோ அப்படி ஆகக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் நல்ல கர்வாக கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல பர்டிகுலர் டிசைன் நான் உங்களுக்கு இறங்கி காட்டுறேன். டேங்க் ஷேப் பார்த்திங்கனாலே ஒரு நல்ல பர்டிகுலர் ஷேப். காலை வந்து நீங்கள் டைட்டாக வண்டியோட வச்சுட்டு வண்டியோட செக்மெண்ட்டுக்குள்ளே தான் வரும். ஸோ ஏரோடைனமிக்ஸும் நல்லாயிருக்கும். ஹை ஸ்பீட் அப்போது உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக ஓட்ட முடியும். அழகாக கவாசாக்கி ரேசிங் டீம்ன்ற பிராண்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீ ஸ்லாட் பார்த்திங்கன்னா நிஞ்சா 300 மாதிரி இல்லாமல் ஒரு தனி கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இம்மோபிலைசர் வராது. ஒன்லி ஃப்ரம் 900 அண்ட் அபோவ் மாடல்ஸில் தான் இம்மோபிலைசர் வரும். ஸோ கீ இன்கேஸ் நீங்கள் தொலைஞ்சுன்னா இதுக்கு நீங்கள் வந்து டூப்ளிகேட் கீ கூட யூஸ் பண்ணலாம். ஃபைனலி வண்டியோட டயர்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போது இதில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா டன்லப் ரோட் ஸ்போர்ட் 2 டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் BS4 வெர்ஷனில் வந்து ரோட் ஸ்போர்ட் 1 கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து ரோட் ஸ்போர்ட் 2 கொடுத்துருக்காங்க. இன்னும் பெட்டர் கிரிப்ஸ் தருதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐ பர்சனலி ஃபெல்ட் இட் ஆன் த ரோட். இதோட ஃப்ரண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா 120/70. அலாய் வீல் சைஸ் பார்த்திங்கன்னா 17 inch ரிம்ஸ் வரும். அழகாக க்ரீன் டேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரன்னிங் மூமெண்ட்டில் வந்து சூப்பர் விஷன் தரும். அண்ட் இந்த டயர் காஸ்ட் அப்ராக்சிமேட்லி பார்த்திங்கன்னா 7,000 to 8,000 ஃப்ரண்ட் டயர் வரும். அப்படியே ரியர் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 160/60 சைஸ் கொடுத்துருக்காங்க. சேம் 17 inch அலாய் வீல்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபீல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல அந்த சூப்பர் பைக் உண்டான அந்த பலூன் டயர் ஃபினிஷில் தான் இருக்குது. இப்போது டன்லப் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரியர் டயர் வந்து 10,000 to 11,000 அந்த ரேஞ்ச் வரும். இந்த பர்டிகுலர் மாடலில் டன்லப் தான் எனக்கு தெரிஞ்சு நல்ல கிரிப் தருது. மற்ற டயர்ஸ் போட்டு நான் இது வரைக்கும் ரைட் பண்ணி பார்க்கல. பட் இந்த பர்டிகுலர் டயரில் நான் ட்ரை கண்டிஷன்லையும் ட்ரை பண்ணேன், வெட் கண்டிஷன் ட்ரை பண்ணேன். சூப்பர் கிரிப் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் டயர் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒரே பிராண்டில் போடுங்க. பின்னாடி ஒன்று முன்னாடி ஒன்றுன்னு போடாதீங்க. அது உங்களுக்கு நல்ல மைலேஜும் தராது, நல்ல கிரிப்பும் தராது. ஸோ எந்த டயர் சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் வந்து ஒரே பிராண்ட்லேயே போடுங்க. அண்ட் இதோட லைஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டீசென்ட் ரைடர் அப்படின்னா உங்களுக்கு 10,000 வரைக்கும் வரும். நீங்கள் பிரேக்கிங் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, கார்னரிங் பண்ணுறீங்க, ரொம்ப ரேஷாக ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 8,000 வரைக்கும் தான் வரும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதர் மற்ற பிராண்டோ இல்லை சேம் பிராண்டோ கூட நீங்கள் போடலாம். ஸோ கம்மிங் பேக் டு வாரண்ட்டி அண்ட் சர்வீஸ் டீட்டெயில்ஸ், நிஞ்சா 650க்கு வந்து 2 years and 20,000 kilometers வாரண்ட்டி கவாசாக்கி கிளைம் பண்ணுறாங்க. நிஞ்சா 650க்கு மட்டும் கிடையாது, ஆல் 650 கேட்டகரிஸ் W800, 900 and 1000 எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2 years and 20,000 kilometers தான் சர்வீஸ் வாரண்ட்டி. அண்ட் தென் ZX10Rக்கு மட்டும் இந்த வருஷம் மாடல் லான்ச் பண்ணதுக்கு புதுசாக எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் அதை பைக் பர்ச்சேஸ் பண்ணும்போதே அடிஷ்னல் அமௌண்ட் கொடுத்து எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வாங்கினீங்கன்னா மட்டும்தான் அப்ளை ஆகும். மற்றபடி மற்ற மாடல்ஸில் வந்து இனி இருக்கிற கம்மிங் இயர்ஸில் வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நிஞ்சா 650 பொறுத்த வரைக்கும் 2 years and 20,000 kilometers வாரண்ட்டி. இதோட சர்வீஸ் காஸ்ட் பற்றி பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 5000 அந்த மாதிரி வரும். அண்ட் டைமிங் வந்து 1 month ஆர் 1000 kilometers whichever comes first. அதுக்கப்புறம் எல்லா சர்வீஸ் செகண்ட் தேர்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 8000 அந்த ரேஞ்சில் வரும். நீங்கள் ரெகுலர் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த பர்டிகுலர் இன்டர்வல்லே நீங்கள் சர்வீஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறேன், சண்டே ரைட்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா நீங்கள் 1 year ஒன்ஸ் கூட பண்ணிக்கலாம். பட் கவாசாக்கி ஆத்தரைஸ்ட் சர்வீஸ் சென்டர் எனிவேர் இன் இந்தியா இங்கே பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வாரண்ட்டி கிளைம் ஆகும். வாரண்ட்டி வந்து ஜஸ்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஜின் தான், வேர் அண்ட் டேர் பார்ட்ஸ் எதுவுமே கிளைம் ஆகாது. ஸோ சர்வீஸ் காஸ்ட் பற்றின டீட்டெயில்ஸ் இது தான். நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், எப்போது நீங்கள் எந்த பைக் ஓட்டினாலும், சின்ன வண்டியாக இருந்தாலும் பெரிய வண்டியாக இருந்தாலும், எப்போவுமே ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள். ஹெல்மெட் போடாமல் தயவு செய்து ஓட்டாதீங்க. தலைக்கவசம் உயிர்கவசம், அது சும்மா வார்த்தையில் சொல்கிறது கிடையாது. நிஜமாகவே உங்களுக்கு வந்து பட்டுட்டு திருந்ததுக்கு முன்னாடி எப்போவுமே நீங்கள் அவேராக இருக்கிறது ரொம்ப நல்லது. எப்போவுமே நான் அட்வைஸ் பண்ணுறது தான், நீங்கள் சேஃப்டி கியர் போடலனாலும் பரவாயில்ல, தலைக்கு தயவுசெய்து ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. உங்களுக்காக வீட்டில் வந்து நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க. உங்களுக்கு அந்த வழி தெரியாது, அதை கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் அதோட பெயின் தெரியும். ஸோ அதனால தான் நான் திரும்ப எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், தயவுசெய்து ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. என்ன வியூவர்ஸ், இந்த வாரம் நிஞ்சா 650 பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது பர்டிகுலர் மாடல் பற்றின ரிவ்யூ தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக அப்டேட் வரணும்னு நினச்சா கீழே இருக்க அந்த பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி இன்றைக்கி காலையில் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நிஞ்சா 300 வீடியோக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார். அவருக்கு ஒரு பைக் வாங்கணும்னு சொல்லி சஜஷன் கேட்குறதுக்காக. அண்ட் அது எப்படி கடைசியில் முடிஞ்சுது அப்படின்னா, ஹி வாஸ் ஸோ பாசிட்டிவ் தட் இந்த சேனல் அண்ட் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, தயவுசெய்து இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு ரொம்ப பாசிட்டிவாக பேசினார். ஆக்சுவலி அஜித், யூ மேட் மை டே, பிகாஸ் ஐ வாஸ் டோட்டலி கன்ஃபியூஸ்ட். இன்றைக்கி வீடியோ போஸ்ட் பண்ண முடியுமா சண்டே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் த கான்ஃபிடென்ஸ் அண்ட் த வேர்ட்ஸ் தட் யூ ஸ்போக் டுடே மார்னிங் எனக்கு அப்படியே எப்படின்னா, இது தான் பண்ணுறோம், இதுக்கப்புறம் யார் என்ன மாடல் கேட்டாலும் அதை பற்றின ரிவ்யூ அண்ட் வீடியோ வந்து இமீடியட்டாக போஸ்ட் பண்ணணுன்னு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தோஸ் வண்டர்ஃபுல் வேர்ட்ஸ். ஐ வில் நெவர் ஃபர்கெட் திஸ் இன் மை லைஃப். இந்த வாரம் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீக் ஒரு புது மாடல், அது என்னன்றது நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த மாடல் ரிவ்யூ பண்ணிடலாம். அடுத்த வாரம் இன்னொரு புதிய வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's your baby Cheta signing off.